நம்முடைய ஆளுநர் அவர்களும் இந்த உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் உள்ளது. என்ன வாய்ப்பு? அசம்பிளியில் நான் சட்டமன்ற உறுப்பினரா 6வது முறையா இருக்கேன். இப்ப சட்டமன்ற உறுப்பினரா 6வது முறையா இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்திருக்கேன், ஆளுங்கட்சியில் இருந்திருக்கேன். இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்புகிற அந்த தீர்மானத்தை, சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்புவாங்க. இதான் முறை. அனுப்பணும், ஆளுநர் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாரு. ஏன்னா குறை இருந்தால் முதல்ல திருப்பி அனுப்பி அதை கேட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சு அவர் ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போட்டு சட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் அரசியலமைப்பிலே சொல்லி இருக்கிற அதிகாரம். அவர் நியமனம் செய்யப்பட்டவர். அந்த அடிப்படையில் தான் இன்று அவர் என்ன பண்ணாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அவர் கையெழுத்திட்டு அனுப்புகிற அந்த சட்டங்களையே அவர் நிறுத்தி வைத்திருந்தார், மறுத்தார், அனுப்பவில்லை. இதையெல்லாம் எதிர்த்துதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார். அவர் ஆளுநருக்கும் உத்தரவிட்டார். அதை பார்த்து குடியரசுத் தலைவரே உச்சநீதிமன்றத்திற்கு சில கேள்விகளை முன்வைத்தார். இன்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இந்த ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. மசோதாவை ஏற்றுக்கொள்கின்ற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. நேற்று கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடலாம், இல்லைன்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். ஏன்னா அவருக்கு சந்தேகம் வேணாம்னு நினைச்சாருன்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். அதற்கு பிறகு அதை அரசு மறுபடியும் கையெழுத்து விட்டு அனுப்பிச்சிட்டா அதையும் அவர்கள் அப்ரூவ் பண்ணணும் தவிர மறுக்க முடியாது. ஆக ஆளுநருக்கு நிராகரிப்பு செய்கிற அதிகாரமே இல்லை. இந்த 3 தான்: மசோதாவை ஏற்றுக்கொள்வது, அரசுக்கு திருப்பி அனுப்புவது, நிராகரிப்பு செய்வது. இந்த 3 தவிர அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்படி நிராகரிப்பு நினைச்சு மறுபடியும் சட்டமன்றத்தை நிறைவேற்றிட்டா அது சட்டமா ஆயிடும். அதைத்தான் இன்று மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு சொல்வது போல் 4வது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒன்றிய அரசு எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, குடியரசுத் தலைவர் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றிய அரசு, பாஜக அரசிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி. அவர்கள் எப்படி பாஜக இல்லாத மாநிலங்களை எல்லாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆளுநரை அவர்கள் கைப்பாவைகளாக வைத்துக் கொண்டு இன்று வங்காளதேசமாக இருந்தாலும், இங்கே இருக்கிற கேரளாவாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களும் ஆளுநரை தங்கள் கையிலே வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்கலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக இருந்து அவர்தான் இதற்கு எல்லாவற்றையும் அடிப்படை செய்து உச்சநீதிமன்றத்திலேயே பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் கிடைத்திருக்கிற கட்டுப்பாடு, அடி என்பதை யாரும் மறுக்க முடியாது.